காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மூலம் கலாச்சார உறவுகள் குறித்து அறிந்து கொண்டதாக கல்லூரி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்ச்சி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் காசிக்கு இடையேயான கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகம் உள்ளிட்ட தொடர்புகள் குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகளும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. தமிழகம் மற்றும் வட இந்தியாவை சேர்ந்த பல மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலாச்சார கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மத்திய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலம் தமிழ்நாட்டுக்கும் காசி நகருக்குமான கலாச்சார பண்பாட்டு உறவுகள் குறித்து அறிந்து கொண்டதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்று நாட்டின் அனைத்து தரப்பு மக்களையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். காசிக்கும் தமிழ்நாடுக்கும் இவ்வளோ ஒரு பாண்ட் இருக்குன்றது இங்க வந்துதான் தெரியும். ஆர்கனைசேஷன் பொறுத்தவரையும் இட் வாஸ் குட், லைக் நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபுல் ஜேர்னி, அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி, அப்புறம் பிஹெச்யூ எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. நான் தனியாக வந்தாலோ இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்தாலுமே வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்றது எனக்கு டவுட்டு. அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ரொம்ப சர்ரியலான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து காசிக்குள்ளே போய் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நான் வந்து என்னால் நினச்சே பார்க்க முடியாது உண்மையாக போய் அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா எங்களை வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் காசியில் வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அகாமடேஷன் ஸ்டே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களோட ஸ்டூடெண்ட் லைஃப்ல இது வந்து ஒரு ப்ரிவிலேஜான மூமெண்ட். ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அகாமடேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஸோ அதை வருஷம் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எந்தூசியாஸ்டிக்காக வந்து இதில் பங்கு பெறுவாங்க. இதை பற்றின காசியை பற்றின கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டிலையும் போய் பரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே போல காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி பண்பாட்டு நிகழ்ச்சியை தாண்டி தமிழகத்தின் சிற்பக்கலை, மண்பாண்ட கலைகளை வட இந்தியாவில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் நமது கலைப்பொருட்களை ஆர்வமாக வாங்கிச் செல்லும் வகையிலும் அமைந்திருந்ததாக அரங்கு அமைத்தவர்கள் தெரிவித்தனர். காசியில ஆவினோட ப்ராடக்டை வந்து நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் மக்கள் அமோகமாக வந்து பார்க்குறாங்க. ஸ்டாலில் புதுசாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ப்ராடக்ட்ஸை பார்க்கறதுக்கு ஜனங்க ஆர்வமாக இருக்காங்க. சேல்ஸும் நல்லா இருக்குது. மக்கள்லாம் வந்து நல்லா ரசிக்கிறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. லைவாக வேறு டெமோ செய்கிறதுனால எல்லாமே நல்லா பார்க்குறாங்க, வாங்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களை மாதிரி வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 பேர், தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து 15 பேர் கிட்ட வந்திருக்கோம். ஸோ நாங்கள் காசியில் வந்திருக்கோன்ற ஒரு அடுத்த ஸ்டேட்டில் வந்திருக்கோன்ற ஒரு இது இல்லை, ரொம்ப மரியாதையாக எங்களை வந்து நல்லா நடத்துகிறாங்க. சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை, இடம் அவ்வளோ நல்லா க்ளீனாக ரூம் கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கு மக்கள் வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. கங்கை நதிக்கரையில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்ச்சி காசிக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு, தமிழின் தொன்மை, தமிழர் பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலை, இலக்கியம் உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மூலம் கலாச்சார உறவுகள் குறித்து அறிய முடிவதாக மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்ச்சி கடந்த 15ஆம் தேதி வாரணாசியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் மற்றும் காசிக்கு இடையேயான கலாச்சார, பண்பாடு, ஆன்மீகம் உள்ளிட்ட உறவுகள் குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகளும் கலந்துரையாடல்களும் நடைபெற்றன.